ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அல்டிமேட்டாக ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. அதில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ராஜி ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி நம்ம கிளம்பலாமா அப்படிங்கும்போது சரியக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. அப்போ ராஜி எதையோ யோசனை பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி நானும் அப்போமிருந்து பார்த்துட்ருக்கிறேன், உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு, ஏதாவது உனக்கு கதிர்க்குள்ளே ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்கு நீ எதோ யோசனை பண்ணிகிட்டே வந்திருக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நான் என்னதான் இருந்தாலும் சரி தான், நான் எல்லார்ட்டையும் பொய் சொல்லி தானே இந்த டியூஷனை நான் நடத்திட்டு இருக்கிறேன். அதனால எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அதுவும் கதிரை பார்த்து எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருந்துட்டு இருக்குது. அவனோட பொய் சொல்லி மறைச்சி வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜிஸ்ட்ட மீனா சொல்கிறாங்க, ஆமாம் ராஜி எனக்கு கூட பயமாக தான் இருந்துகிட்ருக்கு. இந்த விஷயம் என்னைக்குனாலும் சரி வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாக முடியும். இப்போ கூட நான் சொல்கிறத கேளு, நீ டியூஷன் எடுக்க போக வேண்டாம். அந்த அக்கா வீட்டுக்கு வேணால் நான் டியூஷன் எடுக்கிறதுக்கு வேறு யாரையாவது என்ன ஏற்பாடு பண்ணி நான் விட்டுக்கிடுதேன். அதனால நீ டியூஷன் எடுக்க போக வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ராஜி சொல்கிறாங்க, என்னக்கா நீங்கள் புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, கதிர் எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுதான், அவனுக்காக ஏதாவது ஒரு உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு தானே நான் டியூஷன் எடுக்க போகிறேன். ஆனாலும் எனக்கு பயமாக தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கும்போது இப்போ மீனா சொல்கிறாங்க, உனக்கு டியூஷனுக்கும் எடுக்க போகணும், உனக்கு பயமாகவும் இருக்குது, இப்போ நான் என்ன தான் உனக்கு பண்ணட்டும், ஆனால் நீ என்னைக்காவது வீட்டில் கையங்களோமா சிக்குவ பற்றியா, அப்போ உன்னோட சேர்ந்து நான் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுவேன் அப்படிங்கிறாங்க. சீச்சி அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுக்கா, அப்படியே நான் மாட்டிக்கிட்டாலும் சரிதான், நான் உங்களை நான் சொல்லவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே டியூஷன் எடுக்கக்கூடிய வீடு வந்துடுது. சரிக்கா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜு டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே சக்தி வேலை தான் காட்டுறாங்க. சக்தி வேல் அவங்க ஃப்ரெண்டு சுதாகரை பார்க்குறாங்க. அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, என்ன சக்திவேல் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது அப்படிங்கும்போது, ஆமாம் உன்னை பார்த்து தான் ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது அப்படிங்கிறாங்க. சரி என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிகிட்டு இருப்ப, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சுது, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சக்திவேலை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. போனதுமே அவங்க கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்திவேல் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாங்க. போகும்போது பார்த்தோம்னா அவங்க பைக் சாவி அவங்க மறந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. ஐயோ பைக் சாவியை மறந்து வச்சுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுமே சக்திவேல் கேட்குறாங்க, சரி சுதாகர் நான் ஒன்றை பார்த்துட்டேன், உன் ஒய்ஃபை பார்த்துட்டேன், உன் குழந்தைங்களாம் என்கிட்ட காட்டவே இல்லையே அப்படிங்கும்போது அவங்க டியூஷன் படிச்சுட்டு இருக்கிறாங்க, இரு நான் அவங்கள கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அவங்க பசங்களெல்லாம் கூப்பிடுவோம். ராஜு தான் அந்த வீட்டில் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சக்திவேல் அந்த பசங்களை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் ராஜிக்கு தெரியாது. அப்போ சுதாகர் அவங்க பசங்களை கூப்பிடுறதுக்காக வராங்க. கொஞ்சம் வாமா அப்படின்னு சொல்லும் போது, என்ன சார் என்னாச்சு அப்படின்னு ராஜி கேட்கவும், இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கிறாரு, அவங்க என் குழந்தைங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படிங்கும்போது, தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அப்போ அவங்க குழந்தைங்களாம் அழைச்சிட்டு அவங்க சக்திவேல்கிட்ட அறிமுகப்படுத்தவும், அப்போ சக்திவேல் சொல்கிறாங்க, குழந்தைங்களா நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நல்லா படிக்கிறோம் அங்கிள் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்கே ராஜி வந்துருந்தாங்க. ராஜியை சக்திவேல் பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ராஜி பார்த்தோம்னா அவங்க அதுக்கு முன்னாடி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ சித்தப்பா வந்திருக்கிறாரு, நம்ம வேறு இங்கே டியூஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், இப்போ என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு ராஜி அதிர்ச்சியோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்திவேல் கேட்குறாங்க, அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் பசங்களுக்குலாம் டியூஷன் சொல்லி கொடுக்குற வந்திருக்கிறாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சக்திவேல் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இவ டியூஷன் எடுத்து தான் அங்கே பொழப்ப நடத்திட்டு இருக்கிறாளா, இவர் இன்னமும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால, இதுதான் இவளுடைய லட்சணமா, இப்போ இவ சம்பாதிச்சு தான் இவ சாப்பிடுதாளா, இப்படிதான் இவ பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சக்திவேல் ராஜியை பார்த்துட்டு முறைச்சு பார்த்துட்டே அங்கேருந்து போகிறாங்க. ராஜி ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு, சித்தப்பா வர பார்த்துட்டு போயிட்டாரு, இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்திவேல் அவங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வரும்போது ராஜி அங்கேருந்து ஓடி வராங்க. சித்தப்பா இந்த விஷயத்தை நீங்கள் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க, நாங்கள் டியூஷன் எடுக்கிற விஷயம் அங்கே யாருக்குமே தெரியாது அப்படிங்கும்போது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா இந்த குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு போனியே, இதுதான் நீ வாழக்கூடிய வாழ்க்கையா, அங்கே ராசாத்தி போல வாழ்ந்துட்டு இருந்தியே, இப்போ என்னன்னா இந்த மாதிரிக்கு டியூஷன் எடுத்து உன் பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் என்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவத்தோட சக்திவேல் கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு ராஜி ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போதோ தெரியல, இவர் வேற இந்த அளவுக்கு கோவத்தோட போகிறாரு, இவர்கிட்ட நம்ம கையங்குலமாக மாட்டிக்கிட்டோமே, போய் இவர் நம்மளை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்லி ராஜி ரொம்பவே பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தோம்னா வடிவை தான் காட்டுறாங்க. அப்போ வடி எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு இருக்கும்போது அப்போ மாறி சொல்கிறாங்க முத்துவேல்கிட்ட, மாமா நான் சொல்கிறத கேளுங்க, அக்கா பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொன்னாதான் அக்கா சாப்பிடுவாங்க, தயவு செய்து சொல்கிறத கேளுங்க, எந்த பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கிடலாம், நீங்கள் அக்காவை சாப்பிட சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
அப்போ முத்துவேல் வந்து வடிவு பக்கத்தில் வராங்க. சரி வடிவு, நீ இப்போ கூட சொல்லு, உண்மையை சொல்லு, நகையை யாருக்கிட்ட கொடுத்துருக்கன்னு சொல்லு, சொன்னேன்னா அந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிரு அப்படிங்கிறாங்க. அப்பவும் வடிவு வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து முத்துவேல் சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நானும் வந்து எவ்வளவோ தூரம் உங்ககிட்ட உண்மையை கேட்டுட்டேன், ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அப்பத்தான் சொல்கிறாங்க, ஏன்டா நீ இந்த மாதிரிக்கு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற, அவள் சொல்லலைன்னா அப்போ அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அவள் எப்போ சொல்லணும்னு நினைக்காலாம் அப்போ சொல்லுவா, நீ அதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் போட்டு அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு அப்பத்தான் சொல்லும் போது அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அவள் விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, அப்படி அவள் தலையிட்டீங்கன்னா அப்புறம் நீங்களே அந்த வீட்டை விட்டு போக வேண்டியதாக இருக்கும். இங்கே பாரு வடிவு, நான் கடைசியாக உங்ககிட்ட கேட்குறேன், இப்போமா அது உண்மையை சொல்லிடு, அந்த நகையை நீ யார்கிட்ட கொடுத்துருக்குற அப்படிங்கும்போது வடிவு அப்பமா அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிற, நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு உன்ட்டு எவ்வளவோ அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலே நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க. அப்போ மாறி தடுத்து நிறுத்துறாங்க. மாமா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் அக்காவை போட்டு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்துறத நான் பார்த்துட்டு இருக்க முடியாது, அக்கா ஒன்று அவங்க நகை யாருக்கு கொடுத்துருக்காங்க தெரியுமா அப்படிங்கும்போது வடிவு சொல்கிறாங்க, மாறி நீ அமைதியாக இரு மாறி அப்படிங்கும்போது, இல்லைக்கா இதுக்கு மேலே அந்த விஷயத்தை மறைக்கக்கூடாது, நான் உண்மையை சொல்லியிருந்தேன், அந்த நகை எல்லாத்தையும் உங்கள் பொண்ணு ராஜிக்கு தான் அக்கா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து முத்துவேல் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன திமிரு இருந்தால் நீ வந்து அவளுக்கு நகையை கழட்டி கொடுத்துருப்ப அப்படிங்கும்போது, ஆமாம் இதில் என்ன மாமா தப்பு இருக்குது, அக்கா ஒன்றும் வேற யாருக்கும் கொடுக்கல, உங்கள் பொண்ணுக்கு தானே அவள் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கு எதுக்காக நீங்கள் வந்து அக்காவை போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீ பேசாமல் ஒதுங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அங்கே சக்திவேலும் வந்துருந்தாங்க. ஓஹோ, ராஜிக்கு தான் நகையெல்லாம் கொடுத்துருக்குறாங்களா, எனக்கு அப்பவுமே இந்த சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்தது, ஆனாலும் வந்து அது அவங்க வாயாலே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அப்போ எல்லாம் திட்டம் போட்டு தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சக்திவேல் சொல்லவும், உங்கள் பொண்ணோட லட்சணத்தை தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் கேட்குறாங்க, என்ன சக்தி நீ என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாண்ணே அங்கே என்ன திரும்ப நடந்துச்சு, என் ஃப்ரெண்டு சுதாகரன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அங்கே உங்கள் பொண்ணு வந்து டியூஷன் நடத்தி தான் அவள் வந்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வடிவு கேட்குறாங்க, என்ன தம்பி சொல்கிறீங்க, ராஜு டியூஷன் நடத்திட்டு இருக்கிறாள் அப்படிங்கும்போது, ஆமாம் ஒரு வீட்டில் போய் பணத்துக்காக அவள் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா, இப்படி தான் அவள் வயத்தை கழுவுறா போலுக அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சக்திவேலும் முத்துவேலும் பயங்கரமாக கோவத்தோடு இருக்கிறாங்க ராஜு மேலே. அப்போ முத்து சொல்கிறாங்க, அது மட்டும் பத்தாதுன்னு இங்கேருந்து நகை வர தூக்கிட்டு போயிருக்கிறா, இப்போ நம்மளாம் அவங்கள சும்மா விட மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வான அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து முத்துவேலை கூப்பிட்டுட்டு போகும்போது அப்போ வடிவு மாறி அப்போ தான் எல்லாருமே தடுக்கிறாங்க. டேய் பிரச்சனை பண்ணாதீங்கடா, பேசாமல் இதை விடுங்கடா, அது அவங்க வீட்டு பொண்ணாகி போயிட்டா, அது அவங்க விஷயம், நீங்கள் எதுவும் தலையிடாதீங்க அப்படிங்கும்போது, என்னது தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நம்ம வீட்டு நகையெல்லாம் தூக்கி கொண்டு வச்சிருக்கிறாங்க, அவளை சம்பாதிக்க அனுப்பி விட்டுருக்குறாங்க, இப்படி தான் அவன் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறான்னா, அவனை நாக்கு புழுங்கிற மாதிரி 4 கேள்வி நான் கேட்டால் தான் என் மனசு அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணா இவங்க பேச்செல்லாம் நீ கேட்டுட்டு இருக்காதா வானான்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேலை கூப்பிட்டு நேராக கோமதி வீட்டு வாசலுக்கு வராங்க. வந்ததுமே அங்கே வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா ராஜு வந்து ஓடி வராங்க. ஐயோ 2 பேரும் வாசல நின்று கத்திட்டு இருக்கிறாங்களே, இப்போ என்ன நடக்க போகுது தெரியலன்னு சொல்லி பயத்தோடு இருந்துட்டு இருக்கும் போதே பாண்டியனும் செந்திலும் வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க. வீட்டில் உள்ள அவ்வளவருமே வந்துருந்தாங்க. இவங்க அதுக்காக வீட்டு வாசலன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கோமதியும் பார்க்குறாங்க. அப்போ மீனாவும் கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ முத்துவேலும் சக்திவேலும் வந்து பாண்டியனை பார்த்து சொல்கிறாங்க, என்னடா நீ குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற, என் வீட்டு சொத்தகெல்லாம் அபகரிச்சுட்டு தான் இப்படி தான் நீ குடும்பத்தில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறியா, இப்படி தான் நீ வந்து கௌரவமாக வாழ்ந்துட்டு இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன பண்ணலன்னு சொல்லி கேளு, என் வீட்டு நகை எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கிற, அது மட்டும் இல்லாமல் ராஜியை வந்து வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நீ வந்து வயிற்ற கழுவிட்டு இருக்கிறியா, இப்படி தான் நீ பொழப்பு நடத்திட்டு இருக்கிறியா, உன் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் வந்து வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு தான் நீ வந்து கௌரவம்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டதுமே வந்து பாண்டியன் அதிர்ச்சி அடைகிறாங்க. மீனா ராஜியை பார்க்குறாங்க, என்ன ராஜி ஆச்சு அப்படிங்கும்போது ராஜி வந்து ஆமாக்கா எல்லா விஷயமும் வந்து எங்கள் சித்தப்பா பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஐயோ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, என்னது ராஜி வந்து வேலைக்கு போகிறாளா அப்படின்னு சொல்லி வந்து ராஜியை பார்க்கும்போது ராஜி எதுவுமே பேசாமல் வந்து சக்திகிட்ட வந்து சொல்கிறாங்க, சித்தப்பா நான் சொல்கிறத கேளுங்க சித்தப்பா, நீங்கள் புரிஞ்சிக்காமல் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, மாமாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவும் வீட்டில் உள்ள யாருக்குமே வந்து ஒன்றுமே புரியலை, ராஜி எதுக்காக சக்திகிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, இவ எங்கே தான் போயிட்டு வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்திவேலும் முத்துவேலும் சொல்கிறாங்க,
ராஜி வந்து டியூஷன் நடத்தி அவள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறா, ஏன் பொண்டாட்டிக்குள்ள நகையெல்லாம் தூக்கி கொண்டு நீங்க வச்சிருக்கிறீங்க, இப்படி தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை எல்லா நகையும் கொண்டு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பாண்டியன் கோமதியை பார்க்குறாங்க. என்ன கோமதி இங்கே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ கோமதி கேட்குறாங்க, ராஜி நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது ராஜி எதுவுமே பேசாம அமைதியாக நின்று அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ கதிரும் அவங்க வந்துருந்தாங்க. கதிரை பார்த்ததுமே ராஜி பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பயத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.